கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 18ஆம் அதிகாரம் வசனம் 6இன் இறுதி பகுதி. களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் இருந்து நாம் கேட்ட அந்த பகுதியில் ஒரு அற்புதமான காரியத்தை ஆண்டவர் இங்கே சொல்லித் தருகின்றார். ஒன்று, நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இரண்டாவது, களிமண் குயவன் கையில் இருப்பதைப் போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை! உண்மையாகவே இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம், நான் கடவுளுடைய கையில் இருக்கின்றேன். கடவுளுடைய கையில் இருக்கிறேன். எந்த மனுஷனுடைய கையிலோ, எந்த மனுஷனுடைய கரத்தை நான் பற்றி கொண்டோ, யாரையோ சார்ந்தல்ல, கடவுளுடைய கையில் நான் இருக்கிறேன் என்பதை நினைக்கும் பொழுது உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகிறது. ஏனென்றால் கடவுளுடைய கையில் நான் இருக்கும் பொழுது நான் பாதுகாப்பாக நான் இருக்கிறேன். ஆண்டவருடைய கரம் பலத்த கரம், அது அதிகாரமிக்க கரம், பராக்கிரமம் செய்யும் கரம், அற்புதங்களை செய்யும் கரம், இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிற கரம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் சொன்னார், உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது, என் கண்கள் எப்பொழுது உன்னை காண்கிறது என்று சொல்லுகிறாரே. ஆம், நான் கர்த்தருடைய கையில் இருக்கிறபடினாலே நான் அவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறேன் என்பதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, இதை தான் கடவுள் உங்களுக்கும் சொல்லித் தருகிறார். நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட கடவுள் உங்களை தம்முடைய கையில் வைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்துக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகையினால் கவலைப்படாதீர்கள். எந்த தீங்கும் உங்களை அணுகுவதில்லை. ஏனென்றால் அந்த கரம் உங்களை அப்படியே மூடி பாதுகாக்கிற கரம். அந்த கரத்தை திறந்து வேறொரு சக்தியால் அந்த கரத்திலிருந்து உங்களை பிடுங்கி எடுத்து உங்கள் வாழ்க்கையை அழிக்க முடியாது, உங்களை சின்னாபின்னமாக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய பலத்த கரத்துக்குள் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இரண்டாவதாக இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல நீங்கள் கடவுளுடைய கையில் இருக்கிறீர்கள். குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை அதை குயவன் என்ன செய்கின்றார்? அழகான பாத்திரமாக வனைந்தெடுக்கின்றார். சாதாரண களிமண் தான், எதற்குமே பிரயோஜனம் இருக்காது. அந்த களிமண்ணை வைத்துக்கொண்டு ஒரு மனிதன் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதே களிமண் குயவன் கையிலே போய்விடும் பொழுது ஒரு அழகான பாத்திரமாக அது மாறுகிறது. விலையேறப்பெற்ற பாத்திரமாய் மாறுகிறது. அநேகருக்கு பயன்படக்கூடிய பாத்திரமாய் அது மாறுகிறது. அதை தான் கடவுள் சொல்லித் தருகிறார். ஒருவேளை நீங்கள் களிமண்ணை போல நான் எதற்கும் பிரயோஜனமில்லாதவனாய் இந்த உலகத்திலே நான் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் கடவுளுடைய கையில், ஒரு குயவனின் கையில் இருக்கிற களிமண்ணை போல நீங்கள் இருக்கிறபடினால் உங்களை கடவுள் உருவாக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு அருமையான பாத்திரமாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக, நான் எனக்கே பிரயோஜனம் இல்லாதவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்கள் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக கடவுள் உங்களை வணைகின்ற ஆண்டவராய், உருவாக்குகின்ற கடவுளாக இருக்கிறார். குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல நீங்கள் ஆண்டவருடைய கையில் இருக்கிறீர்கள். கடவுள் உங்களை அழகாய் தம்முடைய பார்வைக்கு ஏற்ற வண்ணமாக, தம்முடைய சித்தத்தின்படி ஒரு அழகான பாத்திரமாய், பிரயோஜனமான பாத்திரமாய், அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் கடவுள் உங்களை வணைகின்ற ஆண்டவராய் இருக்கிறார். ஆகையினால் கவலைப்படாதிருங்கள். இந்த வருடம் நான் என்ன செய்ய போகிறேன்? என்னை சுற்றிலும் அநேக தேவைகள் இருக்கிறது. என் குடும்பத்தின் பாரம், என் பிள்ளைகள் பாரம், என் எதிர்காலம், என் வேலை குறித்ததான கேள்வி, இன்னும் என் கல்வியை குறித்ததான, என் வியாபாரத்தை குறித்த அநேக கேள்விகள் எனக்கு முன்பாக இருக்கிறது. நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள்.
நான் உங்களை உருவாக்குவேன் என்று சொல்லி ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த உலகத்தில் தேவரீர் உம்முடைய கரத்தில் எங்களை வைத்துக்கொண்டு உம்முடைய திருச்சட்டத்தின்படியே நீர் எங்களை வணைகின்ற ஆண்டவராயிருக்கிறீர். அப்படியே தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். களிமண் எப்படி உம்முடைய கரத்தில் ஆண்டவர் கொய்யவன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறதோ அவ்விதமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்ளும். உமக்கு பிரியமானபடி எங்களை வணைந்தருளும். ஆசீர்வதியும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.